அம்பிகையை வழிபட சிறந்த நாட்கள் நவராத்திரி என்று சொன்னால் அந்த நவராத்திரியை சிறப்பாக மாற்றுவது வீடுகளில் வைக்கப்படும் கொலுதான். ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய கொலுவில் புதிய சிலைகளை வைக்க வேண்டும் என்று எண்ணும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி தினத்தை ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிபாடுகளுடன் வீட்டில் கொண்டாடும் பெண்கள் வீட்டில் வைக்கப்படும் கொலுவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் புதிய கலைநயமிக்க சிற்பங்களை வாங்கி வைப்பது வழக்கம். இந்த ஆண்டு நவராத்திரி திருநாள் செப்டம்பர் 22 தொடங்க உள்ளது. பூங்கார் கண்காட்சிக்கு வந்திருக்கோங்க. நல்லா இருக்குங்க. எல்லா பொம்மையெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. டிசைன்லாம் நிறைய இருக்கு. வருஷத்துக்கு வருஷமே டிசைன் நிறைய வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நாங்களும் வந்து வருஷம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போவோங்க. எல்லா சிலைகளுமே நிறைய இருக்குங்க. எல்லாருடைய கருப்பணசாமி இந்த மாதிரி சிலைகள் முதல் கொண்டு எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷமே புதுசு புதுசா இருக்குங்க. மரச்சாமான்கள் இருக்கு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கு, வளையல் இருக்குங்க. அதனால எல்லாமே நம்ம பார்த்து வாங்குறது நல்லா வாங்கிக்கலாங்க. நல்லா இருக்கு. ஒரு தடவை வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. வாங்க நீங்க. இதற்காக பல்வேறு தரப்பட்ட சிலைகள் திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. 1 தொடங்கிய இந்த கண்காட்சி அடுத்த மாதம் 4 வரை நடைபெற உள்ளது. நவராத்திரியை முன்னிட்டு திருச்சி பூம்புகார்ல கொலு கண்காட்சி நடக்குது. அங்க வந்து பலதரப்பட்ட ஊர்கள்ல இருந்து பொம்மைகள் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. எல்லா பொம்மைகளுமே வந்து கலர்ஃபுல்லாகவும் பெயிண்டிங்லாம் வந்து பக்காவாகவும் இருக்கும். இங்கே வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தா ரொம்ப தரமானதாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து ஃபாரினுக்கெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து விரும்பி வீடியோ கால் பண்ணி எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பொம்மைகளை கேட்குறாங்க. நாங்களும் அவங்க அங்கேருந்தே செலக்ட் பண்ணதை பேக் பண்ணி அந்த ஊருக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறோம். இங்கே வந்து செட்டுன்னு பார்த்தா புது வகையான எல்லாமே கஸ்டமர்ஸுங்க வந்து இந்த வருஷம் வந்து என்ன செட்டு கேட்குறாங்களோ அடுத்த வருஷம் அதை நாங்கள் வந்து கொண்டு வந்து அவங்க கேட்ட பொம்மையை நாங்கள் தருவோம். வரவங்க பார்த்துட்டு வேறு மற்ற ஸ்டாலில் போய் பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட தரமாகவும் பொருள் விலை நியாயமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க. களிமண் பொம்மைகள், காகித குழு பொம்மைகள், மரப்பாச்சி பொம்மைகள், சங்கு பொம்மைகள் என பல்வேறு தரப்பட்ட பொம்மைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொலு வைப்பவர்கள் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்பதற்கு ஏதுவாக வீட்டில் கொலு வைப்பது போலவே படிகள் அமைக்கப்பட்டு பொம்மைகள் அழகாக அடுக்கப்பட்டுள்ளன. ராமாயணத்தை எடுத்துரைக்கும் பொம்மை செட், அயோத்தி ராமர் கோயிலை நினைவூட்டும் வகையில் அயோத்தி ராமர் சிலை, துளசி அம்மன் சிலை, மதுரை மீனாட்சி, கிருஷ்ணர் லீலைகளை காட்சிப்படுத்தும் பொம்மைகள், குழந்தை முருகன் தொடங்கி அறுவடை முருகனின் சிறப்புமிக்க சிலைகள். இது மட்டுமன்றி மனித வாழ்வில் நடைபெறும் சுப நிகழ்வுகள், பெண் பார்த்தல், திருமணம், வளைகாப்பு, பெயர் சூட்டல், காது குத்து உள்ளிட்ட வைபவங்களை எடுத்துரைக்கும் சிலைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 300 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை இங்கு சிலைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் விற்பனையாளர்கள். மக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு தரப்பில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது வாங்க வருபவர்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக இருப்பதாக தெரிவித்தார் பொம்மை கலைஞர் நடராஜ். எல்லா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே இருக்கு. எல்லா அம்மன் இது எல்லாமே, சிவன், பெருமாள் எல்லாமே இருக்கு. வீடுகள் மட்டுமன்றி கோயில்கள், அலுவலகங்கள், பணிபுரியும் நிறுவனங்கள், வணிக வளாகங்களிலும் கொலு வைப்பது ட்ரெண்டாக உள்ளது என்பதால் பல்வேறு தரப்பினரும் இங்கு வந்து பொம்மைகளை வாங்கிச் செல்கிறார்கள். திருச்செந்தூர் முருகனின் சூர சம்ஹார நிகழ்வு கொலு பொம்மைகள் இந்த ஆண்டு புது வரவாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் வியாபாரிகள்.